எப்படியோ இந்த அஞ்சலியை அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்த நம்ம இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து இப்போ வந்துருச்சு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைரவி இருந்துட்டு அஞ்சலி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசி, நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன், அதன்படி பண்ணா கண்டிப்பா நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ கடைசியில அஞ்சலியை வந்து இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்துதான் நம்ம ஜானகிக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் வந்து பயங்கரமா அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்து போறாங்க. அதே மாதிரி எல்லாமே நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு, இந்த அஞ்சலி நம்ம கையில இப்போ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ பைரவி இருந்துட்டு நேரடியா, அதாவது நம்ம கார்த்திகை கூட்டிட்டு நேரா வந்து இப்போ அந்த ஜோசியோட வீட்டுக்கே வந்து போயிடுறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து இந்த பைரவி வந்துட்டு போன்ல ஜோசியர் கிட்ட என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதை எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு பரிகாரமும் இருக்கும் இல்லையா, அந்த பரிகாரம் என்னமோ அதை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகை கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அஞ்சலியை கூட்டிட்டு போயிட்டு, ஜோசியரையா நீங்க வந்து அஞ்சலிக்கு சொன்னது எல்லாமே ஓகே தான், அஞ்சலியோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது, அதுக்காக அவ வந்து 48 நாள் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அதே மாதிரி அதுக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜோசியருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதே மாதிரி நம்ம ஜோசியர் இருந்துட்டு இப்போ அதுக்கான பரிகாரத்தை வந்து சொல்லணும். அதாவது ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். 48 நாள் வந்து அவங்க அதாவது அஞ்சலி வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இப்போ அடுத்ததா இன்னொரு பரிகாரம் வந்து நீங்க செய்யணும். அஞ்சலி, அதாவது அந்த பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சலியை வந்து நீங்க 48 நாள் தள்ளி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜோசியர் சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜோசியருக்கு உண்டான காணிக்கை எல்லாமே கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பைரவி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம ஜோசியரோட மூஞ்ச வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த அஞ்சலியும் என்னையா வந்து பிளான் பண்ணி அங்கிருந்து நீங்க அனுப்புனீங்க, இப்போ அங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், அதுக்கான பரிகாரம் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த தோஷத்துக்கான பரிகாரம், அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ நம்ம கார்த்திக் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா ஜோசியரையா நாங்க வரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க இருந்து நம்ம, அதாவது இந்த பைரவி, அஞ்சலி, கார்த்திக் 3 பேரும் கிளம்பி நேரா வந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம இலக்கியாவுக்கும் ஜானகிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி கொடுக்குறாங்க. அவங்க இருந்துட்டு என்ன நடந்துச்சு, எதுக்காக கார்த்திக் கூட்டிட்டு வந்த, ஜோசியர் சொன்னதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது தான் அதே ஜோசியர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை வந்து என்ன சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஓ, இதுல வந்து பைரவி மேடம் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, அதனாலதான் அஞ்சலியால வந்து தப்பிக்க முடிஞ்சிருக்கா அப்படின்றமா வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் சரி என்ன இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாது, அதே மாதிரி அஞ்சலி வந்து இனிமே அத்தையை மிரட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ அவளோட வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்றத வச்சு வந்து அடுத்ததான் மிரட்ட போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பைரவி என்ன பிளான் போட்டு அஞ்சலியை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். போயிட்டா டாஸ் செய்யும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.